இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு ரொம்ப விசேஷமானது, ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது. இந்த மாதிரி கோவிலுடைய அமைப்பு உலகத்திலேயே இந்தியாவிலேயே இன்னொரு விசேஷமான உண்டு. யார் தெய்வம் இல்லைன்னு சொன்னாலே அந்த படத்தை வாங்கிப்பாங்க. அப்போது சமுத்திரத்தை பார்த்தா மாதிரி. ஏன் சமுத்திரத்தில்னா இங்கே மகாவிஷ்ணு அஷ்டலக்ஷ்மி திருக்கோவில் சென்னை பெசன்ட் நகர்ல அமைஞ்சிருக்கிற இந்த புகழ்பெற்ற கோவில் பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து சில மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இங்கிருந்து வங்காள விரிகுடா அற்புதமாக காட்சியளிக்கிறத நாம பார்க்க முடியும். அஷ்டலக்ஷ்மி என்றாலே செல்வம் மற்றும் ஞானத்தின் தெய்வம். செல்வம், வெற்றி, செழிப்பு, ஞானம், தைரியம், வீரம், உணவு மற்றும் சந்தான பெருக்கம் ஆகிய பரமதேவி லக்ஷ்மியின் 8 அவதாரங்களை வழிபடுவதாக அஷ்டலக்ஷ்மி கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தூய மனதோடு பிரார்த்தனை செய்தால் அஷ்டலக்ஷ்மி தேவி தனது ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்பது இன்றளவும் நம்பப்படுகிற ஒரு உண்மை. காஞ்சி மடத்தின் முனிவரான ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி இக்கோவில் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால பக்தர்கள் பேரார்வத்துடன் பக்தியுடன் அடிக்கல் நாட்டி இந்த கோவிலின் பணி துவங்கப்பட்டது. மேலும் இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன, யாரால் எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படிங்கிறத இந்த கோவிலினுடைய ஆச்சாரியார்கிட்டேருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த அஷ்டலட்சுமி திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இந்த மாதிரி கோவிலுடைய அமைப்பு உலகத்திலேயே இந்தியாவிலேயே 5 இடத்துல இருக்குது. இந்தியாவில் தான் அஷ்டாங்க விமானம்னு பேர். இந்த விமானத்துக்கு 8 அங்கங்களை கொண்ட விமானம் அஷ்டாங்க விமானம்னு. இதை மாதிரி இருக்கக்கூடிய 5 இடம். ராமானுஜர் எல்லாருக்கும் அஷ்டாட்சரத்தை சொன்ன திருக்கோட்டியூர், அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அம்மா உத்திரமேரூர், அந்த இடத்துல சுந்தரராஜ பெருமாள் அவருக்கு உண்டான ஒரு கோயில். அப்புறமா கூடலழகர்னு மதுரையில், அப்புறமா வைகுந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் 107 திவ்யதேசத்தில் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இந்த அஷ்டலட்சுமி கோயில். இது மொத்தம் அஷ்டாங்க விமானத்தை கொண்ட ஒரு கோவில். அந்த மாதிரி 5 இடத்துல இந்தியாவிலே ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்க கோயில். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு புராதனங்கள் உண்டு. கோவிலின் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதங்கள் மற்றும் புராணத்தின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தேவி கடலிலிருந்து தோன்றினார். மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை மணந்து பக்தர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றியதாக சொல்லப்படுது. இந்த கோவில்ல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அவங்களுடைய 8 வடிவங்கள்ல வீற்றிருப்பதால இந்த கோவிலுக்கு அஷ்டலட்சுமி கோவில் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டது. அஷ்டலட்சுமிகளுடைய ஒரிஜினல் படம் ஒரு இதில் வாங்கணுன்னா அதில் அழகாக போட்டிருக்கோம், காஞ்சி மாமுனிகள் அருளாசி பெற்றது. அப்போது சமுத்திரத்தை பார்த்தா மாதிரி. ஏன் சமுத்திரத்தில்னா இங்கே மகாவிஷ்ணு அவள் தொழில் கொண்ட இடம் இருக்கிற இடம் வைகுந்தம், பார்க்கடல், திருப்பார்க்கடல்னு சொல்லக்கூடிய வங்க கடல் கடந்த மாதவனை கேத்தவனே ஆண்டாள் படுறா. அந்த கடலில் மகாவிஷ்ணு இருக்கிறதாகவும் லக்ஷ்மியை பார்க்கடல் கடையும் பொழுது உண்டானான். அந்த பார்க்கடல் கடையும் போது லக்ஷ்மி உண்டாகிறதுனால ரெண்டும் தான் பிறந்த விட்ட ஒரு பெண் பார்த்துருந்தாலே அந்த வீடு சந்தோஷத்தை கொடுக்கும், அவளுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தையும். தான் உதித்த இடமா இருந்தாலும் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்ட போய் இருந்ததுனால கடலை பார்த்தா மாதிரியே எங்கள் கோவில் அமைச்சார். சமுத்திரத்தில் கிடைக்காத வஸ்து எதுவும் கிடையாது. இப்போ இந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு எப்படி, அதே போல கோவில் உள்ள நுழைவாயில நுழைந்த உடனே நாம் தரிசிக்க வேண்டிய சந்நிதிகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தோடு இல்லாமல் இந்த கோவிலுடைய அமைப்பு அஷ்டாங்க விமானம் பார்க்கும்பொழுது மத்தியத்தில் மகாவிஷ்ணு, அப்படியே மகாவிஷ்ணு மகாலட்சுமி மத்தியத்தில், அதை சுற்றின்னு வரும்பொழுது ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி. அடுத்தது மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போனால் கஜலக்ஷ்மி. அதை சுற்றின்னு வருவோம் சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி. அதுக்கு மேலே போனால் தனலக்ஷ்மி. இந்த அமைப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹோம்ன்ற வடிவில் இருக்கும். இந்த கோவிலினுடைய பிரதான சந்நிதி அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி தேவியினுடைய 8 வடிவங்களும் தனித்தனி கருவறைகள்ல 4 அடுக்குகளாக அமைச்சிருக்காங்க. இந்த வடிவத்தை ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா ஓம் அப்படிங்கிற வடிவம் வரும்படியாக அழகான கட்டிடக்கலை அமைப்புல இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனாலே இதுக்கு ஓங்கார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஒரு இது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய 6 கால பூஜையின் சிறப்பு நேரங்கள் என்ன அப்படிங்கிறத
இப்போ தெரிந்து கொள்ளலாம். 6 கால பூஜை. காத்தால மகாலட்சுமிக்குன்னு சுப்பிரபாதம் இருக்குது. அந்த மகாலட்சுமி சுப்பிரபாதத்தை காத்தால ஒரு 6:30க்கு நித்தியப்படியில் உற்சவ காலங்கள் மாறும், டைம் மாறும். நித்தியப்படி காலத்தில் காத்தால 6:30 மணிக்கு சுப்பிரபாதம், 7 மணிக்கு விஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய முதல் தரிசனம், முதல் ஆர்த்தி. அது 7 மணி, 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே விஸ்வரூப தரிசனம் நடக்கும். அதுக்கப்புறமா சேவார்த்திகள்லாம் வருவா, சேவிச்சுட்டு இருப்பா. கரெக்டாக ஒரு 8:30க்கு பெருமாளுக்கு உண்டான அபிகமன ஆராதனை பண்ணுவாங்க. முதல்ல விஸ்வரூபம் ஒரு காலம், அபிகமன ஆராதனைன்னு சொல்லக்கூடிய 2வது காலம். அது ரொம்ப விசேஷமான திருவாராதனை நடைபெற்று அதுக்கப்புறம் மதியம் உச்சி காலம்னு சொல்லக்கூடிய விஜயா காலம், அதுக்குண்டான திருவாராதனை நடக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் சாயம் 6 மணிக்கு உண்டான நித்யானுசந்தானம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் வேதங்கள் சொல்லி இது பண்ணி பெருமாளுக்கு அப்போ ஒரு ஆராதனை நடக்கும். அதுக்கப்புறமா ராத்திரி 7:30 மணிக்கு மேலே விசேஷ திருவாராதனை சாயம் ஆராதனம்னு சொல்லக்கூடிய சாயங்கால ஆராதனை நடக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு அர்த்த ஜாமம்னு சொல்லக்கூடிய பள்ளியற பூஜை. இதையடுத்து இடது பக்கம் தென்கிழக்கு மூலையில் விஷ்ணுவின் 10 அவதாரமான தசாவதாரங்கள் தத்ரூபமாக சிலை வடிவில் வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தரிசனத்தை முடித்து அப்படியே நம்மளுடைய வலது பக்கத்தில் வரும்போது கோவிலின் தென்மேற்கு திசையில கமல விநாயகர் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள குருவாயூரப்பன் சந்நிதியில இன்னைக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு அன்னமூற்ற நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்தது கணபதி இங்கே கன்னிமூலையில் இருப்பார், நிருத்தி மூலையில் கணபதி இருப்பார். குருவாயூரப்பன், அதுக்கப்புறமா சக்கரத்தாழ்வார், சுதர்சனர் ரொம்ப விசேஷமானது. எந்த காரியத்தடை இருந்தாலும் சுதர்சனர், எந்த கோவிலில் பார்த்தாலும் சுதர்சனுக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அவ்வளோ விசேஷமான ஒரு சன்னதி. இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த கோவிலில் மட்டும் எல்லா சன்னதியும் வடக்கு பார்த்து நகர்ந்து போகிற மாதிரி சுதர்சனர் இருப்பார். கால் மூமெண்ட்டு இங்கே தெற்கு பார்த்தா மாதிரி. காரணம் யமபயம்னு சொல்லக்கூடிய தெற்கு பார்த்துலேருந்து வரக்கூடிய சாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி இப்படி ரிசுமனுக்கு மிருத்யும் நமாம் யகம்னு சொல்லக்கூடியதோ தெற்க பார்த்தா மாதிரி கால் மூமெண்ட்டு தெற்க பார்த்தோம். திருமுக மண்டலம் கிழக்க பார்த்தும் பக்தர்களை பார்த்துருக்கோம். இந்த கோயில் சுதர்சனர் அவ்வளோ விசேஷமான ஒரு சுதர்சனர். தன் பக்தர்கள் குறையோடு இருந்தால் அவர்களுக்காக அபயக்கரம் தேடி ஓடி வரும் நம்மளுடைய ஆஞ்சநேயர் இங்கே சிறப்பான ஒரு வடிவத்தில் அமைஞ்சிருக்கார். எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு அழகாக தன்னுடைய வலது கையை தூக்கினால் போல் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஆஞ்சநேயரின் சிறப்புகளை பற்றி இங்கே இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் சன்னதி எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு பக்த ஆஞ்சநேயரோ அபய ஆஞ்சநேயரோ இருப்பார். இங்கே கொஞ்சம் கையை அகலமாக மேலே தூக்கிட்டு இருப்பார், வீர அபய ஆஞ்சநேயர்னு பேர். எங்கே போனாலும் இந்த சர்வண்டிங்களை தன்வந்திரி ரொம்ப இதில் எப்படி நம்ம தன்வந்திரி, சந்திரன், வலம்புரி சங்கு இதெல்லாம் மகாலட்சுமி கூட வந்தது. அதனால தான் அவர் வந்தவுடனே அடுத்தது மகாலட்சுமி வருவாள் பார்க்கடல் கடையும் போது. அதனால் இந்த பார்க்கடல் ஓரமாக தன்வ பகவான் யார் யாருக்கு வியாதிகளுடைய இது நிவர்த்தி ஆகணுமோ அங்கே பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அஸ்த நட்சத்திரம், புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த விசேஷ நாள்லாம் பெருமாள் அர்ச்சனை பண்ணிட்டா அந்த வியாதிக்கு உண்டான நிவர்த்தியை பகவான் அனுகிரகம் பண்ண. அப்போ ஏற்பட்ட விசேஷமான ஒரு கோவிலுடைய அமைப்பு உள்ளது இந்த அஷ்டலட்சுமி கோவில். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பூஜைகள் நடக்கிறது இந்த கோவிலில். அது ஆகம பிரகாரம் என்னென்ன சித்ரா மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ஒரு பூஜை, வைகாசி மாதத்தில் வைகாசி பௌர்ணமியை ஒட்டி ஒரு பூஜை, ஆனி மாதத்தில் ஜேஷ்டா அபிஷேகம் அது ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் இதில் திருக்கல்யாண மகோத்சவம் நடக்கும். ஸோ அடுத்தது ஆவணி மாதம்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து 5 நாள் பௌர்ணமி மட்டும் ரொம்ப விசேஷமாக பவித்ரோத்சவம் நடக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஐப்பசி மாதத்தில் தீபாவளி அந்த 3 நாள் ரொம்ப விசேஷமாக நன்னா நடக்கும் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் ஆழ்வார்கள் திருநட்சத்திரம்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். கார்த்திகை மாதத்தில் தீபம் அதனுடைய தாத்பரியத்தில் அதெல்லாம் ஆகம அது மாதிரி நடக்கும். மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 30 நாளும் பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு, திருப்பள்ளிஷி, திருப்பாவெல்லாம் சொல்லி விசேஷ திருவாராதனெல்லாம் கண்டுரலை பண்ணி அன்றைக்கி போகி பண்டிகை அன்றைக்கி ஆண்டாள் கல்யாண உற்சவம், மறுநாள் தைப்பொங்கல்னு கூடிய பொங்கல் இது. அதே மாதிரி காணும் பொங்கல்ன்ற மறுநாள் கண்ணுபிடி வைக்கிறதுன்னு நம்ம இதில் இங்கே மகாலட்சுமி கண்ணுபிடி வைப்பா. இந்த இடத்துல நம்ம பீச் ஓரமாக அது வாசல் கொடி மரத்துக்கிட்ட கண்ணுபிடி கொண்டு போய் வச்சு எப்படி நம்மளுடைய அவள் இருக்கிற இடம் சொன்ன மாதிரி பார்க்கடலில் அவள் இருக்கிற இடம், அவள் வாழ்ந்த இருக்கிற இடம்
அங்கே புகுந்த இடமும் அதேன்றதுனால அங்கே போய் எல்லாருடைய சுமங்கலியோடு சேர்ந்து கண்டுபிடி வைக்கிற மாதிரி எங்கள் தாத்பரியம் உண்டு. அது கண்டுபாரி வேட்டைன்னு சொல்லக்கூடிய அதுவும் உண்டு. அதுக்கு மறுநாள் கொண்ட காணும் பொங்கல் அன்றைக்கி பக்த கோடிகள் நிறைய பேர் வருவா, பெருமாளை சேவிச்சுட்டு அவளுடைய ஐஸ்வர்யத்தை வாங்கின்னு போகிறோம். அது மாதிரி அது ரொம்ப நல்லா நடக்கும். மாசி மாதத்தில் மாசி மகம் சமுத்திர தீர்த்தவாரி, பெருமாள் சமுத்திரத்தில் ஏழி தீர்த்தவாரி நடக்கும். பங்குனி மாதத்தில் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி உத்திரத்தனி விசேஷமாக நடக்கும். இதுக்கு நடக்கக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய பூஜைகளை சொல்லியாச்சு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வம் தான். மகாலட்சுமி தேவி வில்வ இலைகளில் வீற்றிருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்குன்னு தெப்பக்குளம் அமைக்கப்படவில்லை. வங்காள விரிகுடாவே விரிந்து பறந்து மகாலட்சுமிக்காக அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமாக இந்த மகாலட்சுமிக்குன்னு ஓமம் பண்ணக்கூடிய ஸ்ரீசுக்த ஹோமம். ஸ்ரீசுக்த ஹோமத்தில் ஆரம்பமே என்ன இருக்குது? இரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜா சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மகாவகன. அந்த மாதிரி ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணும் பொழுது நமக்கு உண்டான கஷ்டங்கள் நிவர்த்தியாகி தன விருத்தியாகும். அடுத்து விசேஷமாக தன்வந்திரி ஹோமம் தேக ஆரோக்கியத்துக்காகவும் எந்த ஆள்பட்ட வியாதி குணமாகறதுக்கும் அது தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணி அது இன்னும் எல்லா விதமான மூலிகைகளால் அந்த ஹோமம் பண்ணுவாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு சந்தோஷம்தான் பிடிக்கும். இங்கே வரவா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மாத்திரம் ரொம்ப நன்னா நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவில் ரொம்ப நன்னா நடக்கிறது. எல்லோரும் அக்ஷலட்சுமி ஆசீர்வாதத்தோட குறைவு இல்லாமல் மேன்மேலும் விருத்தியாகி தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தேக ஆரோக்கியத்தோட செல்வத்தோட அஷ்டலட்சுமியோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சென்னை அஷ்டலட்சுமி கோவிலை காலமும் நேரமும் கிடைக்கும் பொழுது குடும்பத்துடன் நீங்களும் தரிசிக்கலாமே. அனைவருக்கும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும்.